لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ரம்ய ரமலானை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாம் அந்த ரமலானுக்கு கட்டியம் கூறும் விதத்தில், கட்டியம்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, ஒரு ராஜா வராருன்னு சொன்னா அந்த ராஜா வரதுக்கு முன்னாடியே ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு ஒரு புகழ்ந்து பராக் பராக்னுவாங்கல்ல, இதுதான் கட்டியம் கூறுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரமலானுக்கு ஒரு கட்டியம் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அது ஷாபான். ரமலான் வரதுக்கு முன்னாடியே ரமலான் பராக் பராக் ரமலான் வரப்போகிறது அப்படின்னு கட்டியம் கூறுறது பாருங்க, அது ஷாபான். நேற்று பிறந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், ஷாபான் பிறந்துருச்சு. இந்த ஷாபான் இருக்குது, இதுதான் ரமலானுக்கு வரக்கூடிய ரமலானுக்கு கட்டியம் கூறும். அதாவது எந்த அளவுக்கு ரமலான் சிறப்புக்குரியதோ அந்த அளவுக்கு ஷாபானும் சிறப்புக்குரியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நசையில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க கேட்கறாங்க, குல்தி யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸூமு ஷஹரன் மின் ஷுஹூரின் மா தஸூமு மின் ஷாபான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்க ஷாபான் மாசத்துல நோன்பு வைக்கிற மாதிரி வேற எந்த மாசத்துல அதிகமா நோன்பு வச்சு நான் பார்த்தது இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில் சொல்றாங்க. என்ன பதில் அப்படின்னு சொன்னா, ذَلِكَ شَهْرٌ يَغْفَلُ النَّاسُ عَنْ بَيْنَ عَنْهُ بَيْنَ الْهَجْرِ وَرَمَضَانِ. இது எப்படிப்பட்ட மாதம் என்றால், இதனுடைய சிறப்புகளை நிறைய மக்கள் மறதியா விட்டுறாங்க, கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையே வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தினுடைய சிறப்பை நிறைய மக்கள் மறதியா விட்டுறாங்க. நான் அந்த மறதியை விட்டு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஷஹருன் துர்ஃபா ஃபீல் அமாலி இலா ரப்பில் ஆலமீன். இது எப்படிப்பட்ட மாதம் என்றால், இந்த மாதத்தில் தான் மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன. அல்லாஹ்விடத்தில் வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு ஒப்படைக்கும் இல்லையா, ஒவ்வொரு மனிதனுடைய கணக்கு அக்கௌண்ட் அமல்கள், அது இந்த ஷாபான் மாசத்துல தான் நடக்குது. என்னுடைய கணக்கு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படும் பொழுது நான் அதிகமாக நோன்பு வைத்த நிலையில் ஒப்படைக்கப்படும் நினைக்க ஆசைப்படுறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சகோதரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள், ஒரு மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே 3 விதமாக ஒப்படைக்கப்படுகின்றன. முதல்ல அந்த அமல் என்பது வாரத்திற்கு 2 முறை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தினந்தோறும் ஒரு முறை சமர்ப்பிக்கப்படுது. காலையிலும் மாலையிலும், இரவு அமல்கள் காலையிலும், பகலுடைய அமல்கள் மாலையிலும் சமர்ப்பிக்கப்படுது. அப்புறம் வாரத்துக்கு 2 முறை, வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும், வருஷத்திற்கு ஒரு முறை ஷாபான் மாசத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 3 நிலைகளுமே நாம் நோன்பு வைத்தோனா இருக்கும் நிலையில் ஆசைப்படுகின்றேன் அப்படின்றாங்க. அதுதான் அந்த ஷாபான் சிறப்பு. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்தக்மல சியாம ஷஹரின் கத் இல்ல ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாசத்துல மட்டும்தான் முழு மாதம் நோன்பு வச்சாங்க. இந்த மாசம் முழு மாதம் நோன்பு வச்சதுல உமர் ரைத்து ஃபி ஷஹரின் அக்ஸர மினு சியாமன் ஃபி ஷாபான். ஷாபான் மாசத்துல அதிகமாக நோன்பு வச்சது மாதிரி வேற எந்த மாசத்துல நான் பார்க்கலங்கறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அருமைக்குரியவர்களே, ரமலானுடைய கட்டியம் ஷாபான் வந்திருக்கிறது. இந்த ஷாபானிலே நாம் என்ன செஞ்சோம்னா, முடிஞ்சா அதிகமா நோன்புகள் வைங்க, இல்ல குறைஞ்சபட்சம் தஹஜ்ஜுத் தொழுவுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது மக்கள் மறதியா இருக்கக்கூடிய மாதங்கிறாங்க. பெரும்பாலும் மறதியில தூங்கக்கூடிய நேரம் எந்த நேரம்? அந்த தஹஜ்ஜுத் நேரம் தான். முடிஞ்சவர் ரமலானுக்கு முன்னோடியாக, முன்மாதிரியாக, முன் உழைப்பாக ஷாபானிலே நம்ம தஹஜ்ஜுத் ஆரம்பிப்போம். இல்ல குறைஞ்சபட்சம் நம்முடைய சின்ன சின்ன பாவங்களை விட ஆரம்பிப்போம். நமக்கே தெரியும் என்ன பாவம் செய்யணும்னு சொல்லி, அந்த சின்ன சின்ன பாவங்களை விட ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிப்போம் இந்த ஷாபான்ல. இதுதான் ஷாபானுடைய வசந்தம், ஷாபானுடைய மகத்துவம். இந்த ஷாபான் மாதத்தையும் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக.